பார்த்துட்டு இருக்க இதுதானுங்க வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. சரியா? இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இதோ பஸ் நிக்குது இல்லையா, இதுதான் புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இந்த புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ்ல ரைட் எடுக்கிற இந்த ரோடு தான் புதுப்பாக்கம் மெயின் ரோடு. வேன் நிக்குது பாருங்க, அதுதான் நம்ம சைட். இப்போ நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸுக்கு பேக் சைடுல பாருங்க வண்டிகளா கிராஸ் ஆகும். அதுதான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. இதோ இதுதான் நம்ம சைட். எவ்வளவு க்ளோஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ்ல சிறுசேரி ஐடி பார்க்க எக்ஸாக்ட் பேக் சைடுல நம்ம புதுப்பாக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க செம்ம சூப்பர் டவுன்ஷிப் இருக்கு. 9 ஏக்கர் டவுன்ஷிப்ல 2 ஏக்கர்ல பார்க் மட்டுமே கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அமெனிட்டிஸ் இருக்கு. உள்ள சைட்ல ஆல்மோஸ்ட் 7-8 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம காம்பவுண்ட் கொட்டனாப்லயே ஒரு ஹை-ரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ரன்னிங்ல இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அபார்ட்மெண்ட் ரேட் 70 lakhs பிளஸ் தான் கொட்டேட் பண்றாங்க பில்டர்ஸ். அப்படி இருக்க பட்சத்துல தாராளமா இங்க நீங்க பிளாட் வாங்கி உங்க பட்ஜெட்ல பாதி விலையில வீடு அமைச்சுக்கலாம். அப்படி வாங்கினவங்க தான் அதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி ஆல்மோஸ்ட் 7-8 பேருக்கு மேல இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு 3-4 மாசத்துல குறைஞ்சது இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 7-8 குடும்பங்களை உங்களால பார்க்க முடியும். சரி, இந்த லேஅவுட் பத்தி சொல்லணும்னா 9 ஏக்கர் டவுன்ஷிப் 2 ஏக்கர்ல பார்க் மட்டும் கொடுத்திருக்காங்க. உள்ள டோட்டலா 224 பிளாட்டுகள், அதுல ஆல்மோஸ்ட் 120 பிளாட்டுகளுக்கு மேல சோல்ட் அவுட்டும் ஆயிருச்சுங்க. அதுல வாங்கினவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைட் சுத்திலும் வீடுங்க இருக்கிறதுனால யோசிக்கவே தேவையில்ல, உடனே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அமெனிட்டிஸ் வேற உங்களுக்கு 2 ஏக்கர்ல பார்க், வாலிபால் கோர்ட், யோகா மெடிடேஷன் சென்டர், வாக்கிங் ட்ராக், ஜாக்கிங் ட்ராக், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஓபன் ஜிம், இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குங்க. நிறைய லேஅவுட்லாம் நானும் கொடுக்குறேன்னு சும்மா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு சின்னதா ஒரு பார்க் கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க 2 ஏக்கருக்கு பார்க், வாக்கிங் ட்ராக், ஜாக்கிங் ட்ராக், வாலிபால் கோர்ட் ஏகப்பட்டது இருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைட் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிறுசேரி ஐடி பார்க், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிசிஎஸ் ஓட ஹெலிபேட் நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். நான் காட்டுறேன். இப்போ நம்ம சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதோ பாருங்க, அதுதான் டிசிஎஸ் ஓட ஹெலிபேட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் ஓஎம்ஆர் ரோடு எவ்வளவு பக்கம்னு. ஆமாங்க, வெறும் 1.5 கிலோமீட்டர்ல ஓஎம்ஆர், சிறுசேரி ஐடி பார்க் எக்ஸாக்ட் பேக் சைட்ல நம்ம சைட். இங்க உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகளும் கிடைக்கும். சிறுசேரி ஐடி பார்க்க ஃபோக்கஸ் பண்ணி லேண்ட் வீடு பார்க்கறவங்க, ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்ல லேண்ட் வீடு பார்க்கறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சைட் வந்து பார்க்கணும். ஏன்னா ஓஎம்ஆர்ல நம்ம புதுப்பாக்கத்துல இந்த சைட் அமைஞ்சிருக்கு, அதுவும் பஸ் போற ஆன் ரோட் மேல. நீங்க நினைக்கிற பட்ஜெட்ல பிளாட் கிடைக்குங்க. 600 சதுர அடியில இருந்து 2400 சதுர அடி வரைக்கும். அது மட்டும் இல்லாம டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் வேற நீங்க லோனும் போகலாம். ஓஎம்ஆர்ல இப்போ குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்று வரப்போகுதுங்க. தமிழ்நாடோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது. வந்துருச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காவே மாறிடும். பக்கத்துலேயே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மரினா மால் இருக்கு, வெவேரா மால் இருக்கு, ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் ஓஎம்ஆர் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒண்டர்லா தீம் பார்க் வரை கட்டுறாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிஷனலா இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போகுது. ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்ட், 33 அடி அகலமான ரோடு. சைட்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் என்னமோ வெறும் 2 கிலோமீட்டர் தான். இந்த ரோடு பிடிச்சிங்கன்னா இதான் ஓஎம்ஆர் ரோடு. உங்களுக்கு தெரியும், ஓஎம்ஆர்ல இப்போ மெட்ரோக்கான பணிகள் வேற ஒரு பக்கம் தீவிரமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குங்க. மெட்ரோல இருந்து கரெக்டா நம்ம சைட் அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்துடலாம். நியர்பை காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. சத்யபாமா யூனிவர்சிட்டி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, விஐடி, கிரசன்ட், டாகூர் அப்படின்னுட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7-8 காலேஜஸ் இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா சென்னையில ப்ராப்பர்ட்டி பாக்குறவங்க 2 இடத்த ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு ஜிஎஸ்டி ஸ்ட்ரெச்,